ஆனா தெளிவா அவர் வந்து தவிர்த்துட்டு அப்படியே அழகா பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கிறத ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதிமுகங்கிற விஷயத்துல பேசாம அப்படி நழுவி போறாரு. சோ வந்து சொல்றாரோ அப்படின்னு பலரும் கூட அதை அந்த இடம் தான் விஜயோட புத்தால்தனம் நான் நினைக்கிறேன். விஜயை சுற்றி இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்களோ அவங்களோட புத்தால்தனம். சரி, விஜயை சுற்றி இருக்கிற வியூகவியலாளர்கள் அவங்களும் பல தேர்தல் பார்த்தவங்க, குறைச்செல்லாம் யாரையும் மதிப்பிட வேண்டாம். அப்போ அவங்களோட பாயிண்ட் என்னங்க? அவங்க பாயிண்ட் விஜய்ங்கிறவருக்கு ஒரு மாஸ் ஹீரோ அப்பீல் இருக்கு, இவரை வச்சு வரலாம், இதான பாயிண்ட். அவ்வளவு பெரிய பிரசாந்த் கிஷோரேங்க இப்போ என்ன சொல்றாருன்னா, நேற்றுக்கு நான் உடனடியெல்லாம் விஜய்க்கு அட்வைசர் ரோல்லாம் எனக்கு கிடையாது, நான் பீகார் தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னாரு. போன தடவை ஒரு விஜயோட மேடையில காட்சி தந்துட்டு என்ன சொன்னாருன்னா, தந்தி டிவி போயிட்டாங்க. பீகார்லயே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு ஓட்டு சொன்னாரா சொல்லலையா? எப்படியே விழுன்னு கேட்டதுக்கு, இல்ல டப்பிங் படம் எல்லாம் வந்து அங்க பாக்குறாங்க. எப்படி டப்பிங் படம் பாக்குறாங்களாம் பீகார்ல? அந்த டப்பிங் படத்துல வந்து விஜய்க்கு ஹிந்தி குரல்ல, அதுல பார்த்து லேடிஸ் வந்து விஜய்க்கு ஆதரவு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பெரிய கணக்கா அவ்வளவு பெரிய வியூகவியலாளர் சொன்னார். அப்ப இவரு கட்சி இப்ப தேர்தலில் நிக்கல, அவரோட அமைப்பு பீகார் தேர்தல் தானே. இப்ப விஜய்க்கு பீகார் தேர்தலில் செல்வாக்கு இருக்குன்னா இப்போ அவரு விஜயோட இருக்கணும்ல.